இறைவன் ஒன்றை கொடுக்க நாடினால் அதை கொடுப்பான். கொடுக்க நாடலண்டா அது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. நான் கேட்கிறேன், அவருக்கு போய் நீங்க நிம்மதி செல்வம் கொடுக்கலுமா? அவருக்கு போய் நீங்க ஆறுதல் சொல்லலாமா? எப்ப அந்த அளவுக்கு புள்ள இருக்குது, இவனுக்கு புள்ள இல்லண்டா ஏங்கி துடிக்கிறார், தவிக்கிறார், பல கோடிகளை கொட்டுகிறார். இறைவன் அவருக்கு அந்த ரிஸ்கை கொடுக்கவில்லை. நீங்க பணத்தை தான் ரிஸ்க் பண்றீங்க, குழந்தை ரிஸ்க் தான். இத ஒரு ஏழை பார்த்தான்னா அவர் ஏழையை பார்த்து நினைப்பாரு, அடடா பிள்ளையாச்சு, எப்படி கொடுத்து வச்சவன் தெரியுமா? எனக்கு புள்ள இல்ல 10 புள்ள பாண்டவர். அந்த வீட்டுக்கு போய் தட்டி கேட்டா உங்களுக்கு 10 பிள்ளையாமே, நம்ம நாட்டு நம்ம ஒண்ணுக்கு புள்ள இல்லையாமே, உங்களுக்கு 10 பிள்ளையாமே என்று கேட்டு அவர் சொல்லுவாரு, எப்ப 2 தர்றேன் வணங்க. இன்னைக்குதான் வந்து பால்மா முடிஞ்சா, இப்ப கொடுக்க பால்மா கொடுத்தா பெம்பஸ் வாங்குகின்றா. இது முடி இன்னொன்று தலையே சுத்துது. எவ்வளவு சம்பாதிக்கிறது? அவருக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் பால்மா கம்பெனியை போடுவார்.